ஹலோ மக்களே, நான் உங்கள் முருகன். இது நம்ம தமிழ் வைட் சேனல். நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். இன்னைக்கு ஒரு புது வீடியோ. இது டிவோஷனலாக இருக்க போது. இப்போது நம்ம சென்னையில் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட வெங்கடேச பெருமாள் 108 திவ்ய தரிசனம் பெருமாள் இருக்க ஒரு கோயிலுக்கு நம்ம போக போகிறோம். இப்போ அந்த கோயிலை பற்றி ஒரு தகவல். இப்போ அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா 108 ஸ்தலங்கள்ல இருக்க அனைத்து பெருமாள்களும் அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்காங்க. ப்ளஸ் சிவபெருமான், அம்பாள், தாயார் தேவி அவர்கள் எல்லாருமே அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டு எல்லா மக்களையும் விரும்பப்படுற இடமா இருக்கு. அதில் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட்டுங்க, அங்கே பஸ் வசதியோ கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஒரு பஸ் வசதியோ எதுவுமே கிடையாது. உங்களுடைய ஓன் வெஹிக்கிள் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அங்கே போக முடியும். சரிங்களா? ஸோ நான் போய் பார்த்துட்டு உங்களுக்காகவும் எனக்காகவும் நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருக்காகவும் நான் அங்கே வேண்டிக்கிட்டேன். நீங்களும் போய் அந்த இடத்துல சந்தோஷமாக வழிபட்டு வாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம முழுசாக அந்த கோயிலை நம்ம காட்ட போகிறது இல்லை. ஏன்னா அங்கே முழுக்க ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, நம்மளுக்கு பர்மிஷன் இல்லை உள்ள இடங்கள் மட்டும்தான் நம்ம உங்களுக்கு காமிக்க போகிறோம். என்னென்ன முக்கியமான சிலைகளோ அது மட்டும் நம்ம காமிக்க போகிறோம். முக்கியமான சிலைகள் சொல்லிட்டேன், தவறு, கடவுள்களை காமிக்கிறேன். ப்ளஸ் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. நீங்கள் வீடியோவில் உங்களுக்கு நல்லா காமிச்சிருக்கேன். மேலும் நீங்கள் அங்கே நேரில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். சரிங்களா? அங்கேயே நீங்கள் 108 திவ்ய தேசம் போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாராகி இருக்காங்க. அப்புறம் பைரவர் சந்நிதின்னு ஒன்று இருக்குது. அந்த இடமும் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான சிவன் இருக்காங்க, அருமையான பைரவர் இருக்காங்க, வாராகி அம்மன் இருக்காங்க. ரொம்ப அருமையான பிளேஸாக இருக்குது. சுற்றி மலைகள், காடுகள். நாங்கள் போன நேரம் பார்த்து நல்ல மழையில் நான் நல்ல ஒரு தரிசனம் பார்த்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா பாருங்கள், சந்தோஷமாக இருங்க, எல்லாரும் ஹாப்பியாக இருங்க. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே இது நம்ம போகிற வழிங்க. சரிங்களா? இந்த கோயில் பார்த்திங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயில் பக்கத்தில் இருக்க மகேந்திரா சிட்டி என்ற ஒரு இடத்துல தான் இருக்குது. ஸோ நம்ம போகிற வழி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப ப்ளசண்ட்டாக, ரொம்ப இயற்கை காட்சிகளோட, நிறைய மரங்களோட, நிறைய சூப்பரான வியூவில் எல்லாமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாம் பைக் ட்ரைவ் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப பத்திரமா போகணும். ரோட்ஸ் அவ்வளோவா சரியில்லை. பட் நீங்கள் போகிற வழி ரொம்ப அழகாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ஒரு கொடைக்கானல் போயிட்டு வந்த ஒரு ஃபீல் கொடுக்கும். பிகாஸ் நான் போன டைமில் பார்த்திங்கன்னா நல்ல மழையோட நல்ல ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒரு மதிய டைம் அந்தமாதிரி போகிறீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. பட் நாங்கள் போன இடத்துல நின்று நாங்கள் அழகாக நம்ம கோயில், குளம் அண்டு கிணறு அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ கோயில் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சூலம் வச்சுருக்காங்க. இது ரொம்ப அழகாகவும் இருந்தது, ரொம்ப டிவோஷ்னலாகவும் இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இது மேலே போய் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு பாதம் வச்ச ஒரு சூலமாக இருந்தது. அங்கே நம்ம வழிபட்டுட்டு அங்கேருந்து நம்ம பார்க்கும்போது அம்பாள் தெரிகிறாங்க. அந்த அம்பாள் சிலை பார்த்திங்கன்னா 52 அடி உள்ள அம்பாள் சிலையாக இருக்குது. ஸோ நம்ம கிட்ட போய் எடுக்க முடியுமான்னு தெரியல. பட் நம்ம போகிற வழியில் பார்த்திங்கன்னா கால பைரவர் இது ஒரு 13 அடியில் வச்சுருந்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இதுதாங்க சுற்றி மலையும் மழையும் இருந்து
நான் தரிசிக்கும் போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. நவகிரகங்கள் தனித்தனியாக வச்சுருக்காங்க. என்னென்ன நவகிரகங்களை வேண்டுனா என்ன பயன் இருக்குது அப்படின்னு சொல்லியும் போட்டிருந்தாங்க காலபைரவர் பக்கத்துலேயே. வாசலில் பார்த்தீங்கன்னா வனதேவதை வச்சுருந்தாங்க, நம்ம வாராகி அம்மன் வச்சுருந்தாங்க. ரெண்டு பேரையும் தரிசிச்சுட்டு நம்ம உள்ளே போகும்போது இந்த 52 அடி உள்ள அம்பாள் ரொம்ப அழகாக இருந்தாங்க. இந்த சன்னதியில் அம்பாளுக்கு சாத்தியிருக்க ஒரு அந்த ஆடை பார்த்திங்கன்னா, பட்டு சேலை பார்த்திங்கன்னா 18 லட்ச ரூபாய் மதிப்புள்ள பியூர் பட்டு தான் அங்கே அணிஞ்சிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது. நல்ல மழைங்க, சூப்பராக இருந்துச்சு, நல்ல தரிசனம். அதே மாதிரி உள்ளே வந்ததும் 108 திவ்ய தரிசனத்துக்கு உள்ளே போகும்போது 20 ரூபாய் நம்மளுக்கு கட்டணம் கேட்குறாங்க. ஸோ உள்ளே வந்ததும் தனித்தனி அந்தந்த ஊரில் இருக்க பெருமாள் 108 ஸ்தலங்களில் இருக்க பெருமாளை தனித்தனி அறையில் வச்சுருக்காங்க. அதில் நேம் போர்டு வச்சு நம்மளுக்கு வழிபடுறதுக்கான பயனுள்ளதாக வச்சுருக்காங்க. இவர் பார்த்திங்கன்னா தன் கையாலேயே 3 அடியில் உலகத்தை அளந்த பெருமாள் அவர் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகான தத்ரூபமான இயற்கை காட்சிகளோடு இருக்க இந்த கோயில் ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் போய் உங்களோட தரிசனம் நல்லா உங்களுக்கு கிடைக்கும். போய் வழிபட்டு நல்லபடியாக வாங்க. நான் சொன்ன மாதிரி தாயார் வச்சுருக்காங்க. இவங்க சென்னையில் எங்கேயும் பார்க்க முடியாது. இவங்க இந்த ஸ்தலத்தில் இருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்காங்க. ரொம்ப தத்ரூபமாக இருக்குது. கோயில் உள்ள நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஒரு இது இருக்குது. கருடர், ஆஞ்சநேயர், கிருஷ்ணர், அப்படி எல்லாரும் ரொம்ப தத்ரூபான அழகான முகங்களோடு இருக்காங்க. கருடர் பார்த்திங்கன்னா 12 அடியில் வச்சுருக்காங்க. ஆஞ்சநேயரும் 12 அடியில் வச்சுருக்காங்க. ரொம்ப அருமையான காட்சிகளாக இருந்ததுங்க. பெருமாளை கடைசியாக வழிபட்டுட்டு வெளியே வந்து பார்க்கும்போது இந்த ஒரு சிலை வச்சுருந்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. தரிசனம் ரொம்ப அருமையாக நம்ம இது பண்ணிவிட்டு ரொம்ப மன அமைதியோட மகிழ்ச்சியாக நான் வெளியே வந்து தரணும். ஸோ உங்களுக்காக ஒரு வீடியோ. மாலை 7 மணிங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு அந்த காட்சிகள். அதை முடிச்சுட்டு நம்ம வெளியே வரும்போது போகிற வழியில் நான் சொன்ன மாதிரி பைரவர் கோயில் இருக்குது. அங்கே வெளியவே பார்த்திங்கன்னா வாராகி சிலை, அது வெளியவே வாராகி அம்மனும் இருக்காங்க வழிபட. இதுதாங்க அந்த பைரவர் கோயில். வெளிப்புற தோற்றம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக அழகாக இருக்குது. வெளிப்புற சுவர்களிலும் நல்ல அருமையான வேலைப்பாடுகளோடு சூப்பராக செஞ்சுருக்காங்க. அருமையாக இருக்குது கோயில் பார்க்க. இன்னும் இந்த நான் போனது ஈவினிங் டைம்னால் நம்மளுக்கு பின்னாடி இருந்த அந்த இயற்கை காட்சிகள் தெரியல. பட் நீங்கள் மார்னிங் அல்ல ஈவினிங் முன்னாடி நீங்கள் போங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இதுதான் முன்வாசல். நம்ம போக வழியிலேயே சிவன் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 12 அடி இருக்கும் போல். 12 அடி அகலமும் 12 அடி உயரமும் இருக்குது. ரொம்ப அருமையான அழகாக இருந்தது, தத்ரூபமாக. மழை பொழியும் போது ரொம்ப அழகாக சிவன் மேலே விழும்போது ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கும்போது. சிவனை தாண்டி தான் நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே படம் எடுக்க இது இல்லை. ஸோ நம்ம இதுதான் உள்ள கருவறை. நம்ம மேலேருந்து பார்க்கும்போது இந்த இடம் ரொம்ப அமைதியாக ரொம்ப டிவோஷனலாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் போய் பாருங்கள், ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். இங்கே இருக்கும் எல்லா சிலைகளும் ரொம்ப அருமையாக தத்ரூபமாக இருந்தது. இந்த சிவனுக்குள்ளே இருக்க ஒரு இடம்தான் இது. அமைதியாக தியானம் பண்ணுறதுக்கான இடம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் எல்லா தரிசனத்தையும் முடிச்சுட்டு வெளியே வரும்போது மழை நின்றுடுச்சுங்க. ரொம்ப அருமையான ஒரு இதுவாக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் பட்டன் அடித்து ஷேர் பண்ணுங்கள்.
நன்றி, வணக்கம்.